இப்போ இந்த 7ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறள் தான் இருக்குது, இறைமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் வந்துருச்சு. சரியா? அதை பார்க்கலாமா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு சிறந்த அரசு என்ன அப்படின்னாக்கா, அரசுன்னா அரசர் இல்லைன்னா அரசாங்கம், நம்ம நடத்துகிறது அரசாங்கம். அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தார்கள். என்ன செய்யுவாங்க, அவங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த வரவு எங்கேருந்து வருது, எதுலேருந்தெல்லாம் நம்ம அந்த வரவை கொண்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்ணணும், ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து அந்த பொருள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை சேமிக்க வேண்டும். அப்படி சேர்த்த பொருளை பாதுகாத்து வைக்க வேண்டும். பாதுகாத்த பொருளை பயனுள்ள வழியில் செலவு பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும், செல்வம் வரக்கூடிய வழியை பார்க்கணும், அந்த செல்வத்தை சேமிக்கணும், பாதுகாக்கணும், பயனுள்ள வகையில் செலவிட வேண்டும். இதுதான் சிறந்த அரசுக்கு உரிய பண்பு. ஏன் இப்படி சொல்கிறாங்க, இப்போ நம்மலாம் நிறையா பார்க்குறோம் இல்லையா, இயற்கை பேரழிவுகள், இந்த வெள்ளம் வருது, மழை வருது, புயல் வருது, அதே மாதிரி பூமி கோவப்பட்டு அப்படியே புலந்து போகுது, இதெல்லாம் நடக்குது, இயற்கை சீற்றங்கள். அப்போல்லாம் அரசாங்கம் எப்படி பணம் கொடுக்கும்னா, ராஜா கையில் வச்சுக்கிட்டா இருக்காரு, ராஜாவுக்கு நம்மளை சம்பளமாக கொடுக்குறோம் இல்லை, வரி தானே கட்டுறோம். அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பல வகையிலும் அவங்க வரி போட்டு நம்மக்கிட்ட வாங்குறாங்க இல்லையா, அந்த பணத்தில் என்ன பண்ணணும், அவங்க பத்திரமா பாதுகாத்து வைக்கணும். அதை பாதுகாத்து சேமித்து வச்சாதான் இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் நடக்கும்பொழுது அந்த பணத்தை செலவு செய்ய முடியும். இதுதான் இது பொருள். இயற்றலும் அப்படின்னா நமக்கு அரசாங்கத்துக்கு உரிய வருமானம் உள்ள வழிகள் என்னென்னங்கிறத கவனித்து அதனால் வரக்கூடிய பொருளை சேர்த்தி பாதுகாத்து தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்துவதே சிறந்த அரசனுக்குரிய பண்பு. இவ்வளோதான். இப்போ 7ஆம் வகுப்புக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 30 குறட்பாக்கள் வந்திருக்கு. உங்கள் அனைவரையும் நான் மதிக்கின்றேன். பெரும்பாலும் இந்த மாணவ செல்வங்களாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அழகாக படிப்பீங்க, சீக்கிரமாக படிங்க, நல்லா படிங்க, வெற்றி சூடுங்கள். வாழ்த்துக்களுடன் உங்கள் மணிமேகலை. நன்றி.